நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. கம்ப்யூட் ஃபர்ஸ்ட், அதில் வந்து நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் 102 power 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 102 power 4 எப்படி எழுதலாம்? 102 power 4 எப்படி பிரித்து எழுதலாம்னா 100 + 2 power 4 அப்படின்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். x + a power n, x + a power n பைனாமியல் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இந்த பைனாமியல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன? x power n. ஃபார்முலா என்ன? x power n. x power n 100 power 4 ப்ளஸ் nc1. nc1 4c1. nc1 x power n - 1. xங்கிறது 100 தானே. பவர் n - 1னாக்கா 100 கியூப் இன்ட்டு a. ஏங்கிறது என்ன? 2. x + a ஹோல் பவர் n பைனாமியல் ஃபார்முலா. x power n plus nc1 x power n - 1 into a plus nc2 so 4c2. இப்போ நீங்கள் ரெண்டு எழுதிட்டிங்கனாலே இதை பார்த்து அப்படி இருக்குன்னு எழுதிடலாம். 100 கியூப் இருக்கா? இப்போ 4 இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. அப்போ அடுத்து என்ன கிடைக்கும்? ஸ்கொயரு. இது ரைஸ் ஆகிட்டே போகும். 2ங்கிறது 2 ஸ்கொயராக மாட்டோம். அடுத்தது 4c3 100 பவர் பிறகு 3 இங்கே 2 அடுத்தது 1ன்னு ஆகிடும். இது ரைஸ் ஆகும் 2 கியூபு. நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு நம்பரும் சேம் ஆகிற வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4c4ம் போடணும். 100 பவர் 0ன்னு வந்துடும். அடுத்தது 100 பவர் 0 anything பவர் 0னா 1ன்னு ஆகிடும். அதெல்லாம் அந்த வரிசை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க. 100 பவர் 0 இன்ட்டு 2 கியூபுங்கிறது 4ஆக மாறிடும். இப்போ NCN ரெண்டும் சேமாக இருந்தால் டிப்பாட்டிக்கலாம். ஈக்குவல் டு 100 பவர் 4. சரி, கடைசியாக பார்த்துக்கலாம். 100 பவர் 4 அப்படி இருக்கட்டும். 4c1 1ன்னு வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன். NC1ஓட வேல்யூ நான் n. இப்போ 4c1ஓட வேல்யூ 4. 100 கியூப் இன்ட்டு 2. 4c2க்கு வேல்யூ போட்டுக்கலாம். 4c2 எப்படி எழுதலாம்? 4c2 is equal to 4 into 3. 4 into 3 by 2 into 1 சொல்லியிருக்கேன் இல்லையா? 2ஐயும் 4ஐயும் அடிச்சிங்கன்னா 2 into 3 6. இப்போ 4c2ஓட வேல்யூ 6 into 100 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர்னா 4. 4c3 நான் 4c3க்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். 4c3யை 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4c1 ஆகிடும். 4c1ஓட வேல்யூ என்ன? 4 தான். சரிண்ணா? அப்போ 4c3க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். இன்ட்டு 100 பவர் 1ன்னா 1 விட்டுடலாம், 1 எழுத வேண்டாம். 2 கியூப்னாக்கா 8 ப்ளஸ் 4c4 பாருங்க. NCN என்னன்னு வந்தால் 1ன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டும் சேமாக இருந்தால் வேல்யூ 1. anything பவர் 0 அது 1. இப்போ 2 பவர் 4 16 ஈக்குவல் டு 100 பவர் 4. 4 into 2 8 into 100 cube. 6 4s are 24 into 100 square. 4 8s are 32 into 100 plus 16. 100 power 4. 1 போட்டு 4 0வா? 100 power 4 ன்னு அர்த்தம். 100 100 100 100ன்னு 4 டைம்ஸ் எழுதணும். அப்போ 4 இதுலேயுமே 4, அதாவது ஒரு இதில் 2 0 இருக்குது. இப்போ 4 தடவை எழுதினீங்கன்னாக்கா 8 0 வரும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 ப்ளஸ் 8 இன்ட்டு 100 கியூபு. அப்போ கியூபுனாக்கா 6 0 வரும். 1 2 1 போட்டு 6 0 3 4 5 6 1 2 3 4 5 6 ப்ளஸ் 24 இன்ட்டு 100 ஸ்கொயர். 2 சார் 4 0 வரும். 1 2 3 4 ப்ளஸ் 32 இன்ட்டு 100 32 இன்ட்டு 100 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டுங்க. அது 1 போட்டு எத்தனை 0? 8 0வா? 1 2 3 4 5 6 7 8 இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 போட்டு 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6
இது 24 போட்டு 1 2 3 4 0 1 2 3 4 plus 3 2 0 0 plus 16 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பண்ணாக்கா என்ன கிடச்சிரும்? 10 22 10 82 43 216 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் 99 பவர் 4 பைனாமியல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சொல்யூஷன் 99 பவர் 4 இது எப்படி வைக்கலாம்? 99 100 மைனஸ் 1 அப்படின்னு வைக்கலாம். பவர் 4 ஈக்குவல் டு இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் பைனாமியல் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என் இப்போ 100 பவர் 4 மைனஸ் NC1 4C1 x power n minus 1 100 power n minus 1னாக்கா 3 into a ஏங்கிறது என்ன? 1. நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சே எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இதை பார்த்துக்கிட்டுன்னு எழுதலாம். அடுத்தது மைனஸ்னா அடுத்தது ப்ளஸ்ஸு 4C2 100 பவர் 2 into 1 ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4C3 100 பவர் 3 2 1 இங்கே 1 கியூபு. அடுத்தது ப்ளஸ்ஸு 4C4 100 பவர் 0 into 1 பவர் 4. இந்த ரெண்டு நம்பரும் சேமாக வந்தாச்சுன்னா இப்போ அடிக்கலாம். ஈக்குவல் டு 100 பவர் 4 4C1 ஒன்றுன்னு வந்தால் என்னன்னா 4 into 100 கியூபு. ஒன்னா அதை விட்டுடலாம். 4C2 தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6ன்னு பார்த்தோம். 6 into 100 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னால் 1 தான். 4C3 எப்படி வைக்கலாம்? 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4C1 4C1ஓட வேல்யூ 4 into 100 பவர் 1னா 100 1 கியூப்னா 1 ப்ளஸ் 4C4 இன்னும் சேமாக இருந்தால் வேல்யூனா 1 என்டிங் பவர் 0 1 பவர் 4 அது 1 100 பவர் 4னாக்கா இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது 4 சார் 8 ஜீரோ வரணும். 1 2 3 4 5 6 7 8 மைனஸ் 4 இன்ட்டு அதான 0 3 2 சார் 3 ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ 6 ஜீரோ வரணும். 1 2 3 4 5 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 2 2 சார் 4 ஜீரோ வரணும். 1 2 3 4 மைனஸ் 400 ப்ளஸ் 1 இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா என்ன கிடைக்கும்? 9 60 50 9 60 50 59 601 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து செகண்ட்லேயே தேர்ட் டிவிஷன் 9 பவர் 7 இதை பைனாமியல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சொல்யூஷன் 9 பவர் 7 9 எப்படி வைக்கலாம்? 10 மைனஸ் 1 பவர் 7 இது ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என் இப்போ 10 பவர் 7 மைனஸ் NC1 7C1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 10 பவர் 6 இன்ட்டு ஏங்கிறது 1 ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் இல்லையா? இப்போ 7C2 10 பவர் 5 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 7C3 இன்ட்டு 10 பவர் 4 இன்ட்டு 1 கியூபு. நெக்ஸ்ட்டு இங்கே எழுதுவோம். இன்னொரு ஸ்டெப் கூட எழுதலாம். ப்ளஸ் 7C4 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு 1 பவர் 4 சரிண்ணா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 7C5 10 பவர் 2 ஆகிடும் 1 பவர் 5. அடுத்து ப்ளஸ்ஸு 7C6 10 பவர் 1 into 1 power 6 அடுத்து மைனஸ் 7C7 10 power 0 into 1 power 7 பாருங்க 7C7 அப்படின்னா நீ படிக்கலாம் ஈக்குவல் டு 10 power 7 மைனஸ் NC1னா n இப்போ 7 into 10 power 6 ஒன்றுன்னா விட்டுடலாம். 7C2 என்ன? 7C2 எப்படி வைக்கலாம்னா 7 into 6 by
2ங்கிறதுனால 2 into 1 7C2னா 2 டைம்ஸ் எழுதணும் 7 6 2 இருக்கிறதுனால 2 1 2 1 வரைக்கும் எழுதணும். ரெண்டு அடிச்சிடலாம். அடிச்சிங்கன்னா 3 into 7 21 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்னுடைய வேல்யூ 7C2ஓட வேல்யூ 21 into 10 power 5 1 power 1 ஸ்கொயர்னால் ஒன்று தான். மைனஸ் 7C3 அது மாதிரி எப்படி எழுதலாம் 7 இந்த 3 இருக்கிறதுனால 7 6 5 அப்போ எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் போகணும். பையில் இந்த 3னா 3 1 வரைக்கும் எழுதிட்டு போகணும். இப்போ 3 into 2 into 1 இப்போ 3 into 2 6 6 6 அடிச்சிடலாம். 5 into 7 35 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 7C3ஓட வேல்யூ 35 10 power 4 1 cube 1 தான். ப்ளஸ் 7C4 இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேனே 7லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கலாம். 7C3 ஆல்ரெடி தெரியும் நமக்கு 35. அப்போ அதே ஆன்சர் தான் இதுக்கு வரும். இப்போ 7C4ஓட வேல்யூ 35 into 10 cubed 1 power 4னா 1 தான். அடுத்து இங்கே வந்துடலாம். மைனஸ் 7C5 பாருங்க இந்த நம்பரு இதுலேருந்து மைனஸ் பண்ணாக்கா இந்த நம்பர் சின்னதாச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா படி. இப்போ 7ல் 5 போச்சுன்னா 2 7C2 ஆல்ரெடி தெரியும் நமக்கு 21 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த 7C5க்கு பதிலாக 21 போட்டுக்கலாம். into 10 ஸ்கொயர் into 1 power 5னா 1 தான். ப்ளஸ் 7ல் 6 போச்சுன்னா 1 7C1னா NC1 ஃபார்முலா NC1 இப்போ 7C1னா 7 இதனுடைய வேல்யூ 7 into 10 power 1 1 power 6னா 1 தான். மைனஸ் 7C7 ரெண்டும் சேமாக இருந்தால் வேல்யூ 1 இப்போ இதனுடைய வேல்யூ 1 1 1 இப்போ 1 power 7னா அதுவும் 1 தான். இப்போ இது ரஃப் ஒர்க். ஈக்குவல் டு இப்போ 10 power 7 10 ஒரு 0 தான் இருக்குது. அப்போ 7 0 வரணும். 1 2 3 4 5 6 7 மைனஸ் 7 into 10 power 6 0 வரணும். 1 2 3 4 5 6 ப்ளஸ் 21 into 10 power 5 0 வரணும். 1 2 3 4 5 மைனஸ் 35 into 10 power 4 1 2 3 4 plus 35 into 10 cube 1 2 3 minus 21 into 10 square 1 2 plus 70 minus 1 இப்போ ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். 70 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். மைனஸ் ஆகுறதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுலேயே மைனஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா 47 82 969 இந்த ஆன்சர் கிடைக்கும்.